பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். நம்முடையதான இந்த வேத படிப்பில் இன்றைக்கு ஆதியாகமம் 46, 47 நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இருக்கிற இடங்களிலே நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபித்து இந்த வேத படிப்பை ஆரம்பிக்கலாம். நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய வசனங்களை கற்றுக்கொள்ளும் வண்ணமாக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே காணப்படுகிறோம். கர்த்தர் பெரியவர், பரிசுத்த, நீர் நல்லவர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் நாங்கள் தெளிவாக கற்று புரிந்து அதன் பிரகாரமாக நாங்கள் வாழ உதவி செய்யுங்க. இணைந்து கொள்ளுகிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிற வண்ணமாக இந்த வேத படிப்பு நிச்சயமாகவே உங்கள் அனைவருக்குமே பிரயோஜனமாக இருக்கும் என்கிறதை விசுவாசிக்கிறேன். இந்த ஆதியாகமம் வேத படிப்புகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் பிறருக்கும் இந்த வேத படிப்பை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். என்னால் மாத்திரமே மற்றவர்களும் இதன் மூலமாக தேவ வசனங்களை கற்றுக்கொள்ளுகிறதற்கும் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கும் வாய்ப்பாக அமையும். இன்றைக்கு நாம் ஆதியாகமம் 46, 47 இந்த 2 அதிகாரங்களையுமே தியானிக்க போகிறோம். கடந்த வாரத்திலே யாக்கோபு தன்னுடையதான மகனாகிய யோசேப்பை பார்க்கும் வண்ணமாக தன்னுடைய குடும்பத்தினரோடு கூட எகிப்திற்கு கடன் செல்லுகிறதற்கு ஆயத்தமாகிறதை பார்த்தோம். இந்த வாரத்திலே 46வது அதிகார வசனம் 1-4 வரையிலும் பார்க்கும்போது அவர்கள் எகிப்திற்கு கடந்து செல்லுகிறார்கள். யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தாரோடு கூட அவர் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார். பெயர்சபா என்கிறதான ஒரு பகுதிக்கு வந்ததற்கு அப்புறமாக அந்த இடத்திலே ஒரு பலிபீடத்தை கட்டி தேவனை ஆராதிக்கிறார். இது எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையிலே ஆரம்பத்திலிருந்தே நான் பார்க்கும்போது தேவனுடையதான அந்த வாக்கு தத்தத்தின் ஒரு மகனாக அவர் காணப்படுகிறார். எல்லா இடங்களிலும் கடந்து செல்லுகிறதான இடங்களிலெல்லாம் தேவனை அவர் ஆராதனை செய்கிறதான ஒரு ஆராதனை வீரராகவும் இந்த யாக்கோபு காணப்படுகிறார். எதற்காக யாக்கோபு இந்த நேரத்திலே தேவனை ஆராதித்திருக்க வேண்டும், தேவனுக்கு பலிபீடத்தை கட்டியிருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒருவேளை அவர்கள் எகிப்தியரை நோக்கி கடந்து செல்லுகிறார்கள், அவர்களுக்கு எந்த விதமான ஒருவேளை சேதமும் அணுகக்கூடாது, மறுபடியுமாக தன்னுடையதான வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான இடத்திற்கு கடந்து வர வேண்டும் என்கிறதை தேவனுடைய சமூகத்திலே ஒருவேளை யாக்கோபு முறையிட்டிருக்கலாம். எனவேதான் வசனம் 2 பார்க்கும்போது தேவன் யாக்கோபுக்கு தரிசனமாகி அவர் சொல்லுகிறார், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன், யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். பாருங்கள், தேவன் இப்போது வாக்கு தத்தத்தை யாக்கோபுக்கு கொடுக்கிறவராக காணப்படுகிறார். சில நேரங்களிலே நாம் பயந்து கொண்டு போய் எப்படி முன்னோக்கி செல்லுகிறது என்று கலங்கி இருக்கும் போது நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், பிற மனிதர்களை அல்ல, தேவனை நாம் நாடி சொல்ல வேண்டும். தேவன் நம்மை அந்நியமான இடங்களில் அழைத்து செல்லும் போது அவருடைய பிரசன்னத்தை நம்மோடு கூட இருப்பதாக அவர் உறுதிப்படுத்துகிறதான தேவன். தேவன் வழிநடத்துகிறதான இடத்தில் அவர் தேவைகளையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நடத்தி செல்லும் இடத்தில் ஒருபோதும் அவர் நம்மை விட்டு விட்டு கடந்து செல்ல மாட்டார். ஒருமுறை அவருடைய பிள்ளைகளுடையதான கரங்களை அவர் பிடிக்கிறார் என்று சொன்னால் தேவன் ஒருபோதும் விட்டு விலகுகிறவர் அல்ல. இறுதி வரையிலும் அவர் நம்மோடு கூட வருகிற தேவனாக காணப்படுகிறார் என்கிறதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். வசனம் 5-27 வரையிலும் பார்க்கும்போது யாரெல்லாம் யாக்கோபோடு கூட எகிப்திற்கு கடந்து சென்றார்கள் என்கிறதான அந்த யாக்கோபினுடையதான வம்ச வரலாறை நாம் அதிலே பார்க்க முடியும். 70 ஜனங்கள் யாக்கோபோடு கூட கடந்து சென்றிருக்கிறார்கள். யாக்கோபு அவருக்குண்டான எல்லா விதமான மந்தைகள், எல்லா விதமான விலங்குகள் எல்லாமே அதோடு கூட சேர்ந்து 70 ஜனங்கள், அவருடைய பிள்ளைகள், மறுபிள்ளைகள், பேர பிள்ளைகள் என்று சொல்லி 70 பேர் யாக்கோபோடு கூட கடந்து செல்லிருக்கிறார்கள் என்கிறது இந்த வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வசனம் 28-34 வரையிலும் பார்க்கிறதான போது இப்போது அவர்கள் எகிப்து தேசத்தை நோக்கி கடந்து சென்று கோசேன் என்கிறதான நாட்டிலே அவர்கள் போய் சேருகிறார்கள். அங்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் யாக்கோபு செய்கிறதான ஒரு செயல், தன்னுடைய மகன்களில் ஒருவரான யூதாவை அழைத்து, நீ போய் யோசேப்புக்கு அறிவி, நாம் இங்கே வந்திருக்கிறோம், இங்கே வந்து பார் என்று சொல்லி
யூதா கடந்து சென்று யோசேப்புக்கு அறிவிக்கிறார். யோசேப்பு தன்னுடைய தகப்பனை காணும் வண்ணமாக அவர் எதிர்நோக்கி இருக்கிறார். வசனம் 29 சொல்லுகிறது, யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு வெகுநேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். தன்னுடைய தகப்பனை பார்த்த மாத்திரத்தில் யோசேப்பு கட்டி பிடித்து அழ ஆரம்பிக்கிறான். அதற்கு அப்புறமாக யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கெல்லாம் ஒரு அறிவுரை சொல்லுகிறார். நாம் பார்வனை சென்று பார்க்க போகிறோம். அவனை பார்க்கும்போது நீங்கள் யார் என்று பார்வோன் கேட்பார். அவர் கேட்கும்போது நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் மந்தைகளை மேய்க்கிறவர்கள், ஆட்டு மந்தைகளை மேய்க்கிறவர்கள், அதுதான் எங்களுடைய தொழிலாக காணப்படுகிறது என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். எதற்கு என்று சொன்னால், எகிப்தியர்கள் மேய்ப்பர்கள் எல்லாரும் அருவருப்பானவர்கள் என்று அவர்கள் நினைப்பார்கள் என்று இப்படிப்பட்டதான ஒரு அறிவுரையும் அவன் கொடுத்து யோசேப்பு கடந்து செல்லுகிறார். நம் தேவனுடைய திட்டத்தின் பிரகாரமாக நடந்து கொள்ளுகிறதான போது தேவன் உறவுகளை மீட்டு அவருடைய கிருபையை நமக்கு அருளுகிறவராக இருக்கிறார். தேவன் நமக்கு மீட்பை கொடுக்கும் போது அவர் அதை கிருபையுடனும் பரிபூர்ணத்துடனும் செய்கிறவராக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் அநேக நேரங்களிலே அநேக சூழ்நிலைகளிலிருந்து நம்மை மீட்கும் போது அவருடைய கிருபையும் தயவையும் நம்முடைய வாழ்க்கையிலே அளவுக்கு அதிகமாக பொழிந்தருளுகிறவராக காணப்படுகிறார். அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கை எப்படியோ நாம் எதிர்பாராத விதமாக சென்றிருக்கும். ஆனால் தேவனுடைய கிருபை நம் ஒவ்வொருவரையும் தாங்கினதாக காணப்படுகிறது. இந்த பகுதியை தான் 46வது அதிகாரத்திலே பார்க்க முடியும். 47வது அதிகாரத்து வருகிறதான போது வசனம் 1 முதல் 12 வரையிலும் பார்க்கிறதான போது யோசேப்புடையதான குடும்பத்தினர் கோசேன் என்கிறதான நாட்டிலே அவர்கள் அங்கே தஞ்சமடைகிறார்கள். இப்போது யோசேப்பு தன்னுடைய சகோதரரில் 5 பேரை அழைத்து பார்வோனிடம் அழைத்து கொண்டு செல்லுகிறான். பார்வோன் அவருடைய சகோதரர்களை பார்த்து கேட்கிறார். வசனம் 3, உங்கள் தொழில் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் பிதாக்களும் மந்தை மேய்க்கிறவர்கள் என்று பார்வோனிடத்திலே சொன்னார்கள். வசனம் 5 சொல்லுகிறது, அப்பொழுது பார்வோன் யோசேப்பை நோக்கி, உன் தகப்பனும் உன் சகோதரனும் உன்னிடத்தில் வந்திருக்கிறார்களே, எகிப்து தேசம் முழுவதும் உனக்கு முன்பதாக காணப்படுகிறது. நீ தேசத்தில் உள்ள நல்ல இடத்திலே உன் தகப்பனையும் உன் சகோதரரையும் குடியேறும்படி செய். அவர்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கலாம். அவர்களுக்குள்ளே திறமையுள்ளவர்கள் உண்டென்று உனக்கு தெரிந்தால் அவர்களை என் ஆடுகளை விசாரிப்பதற்கு தலைவராகவும் வைக்கலாம் என்றான். கோசேன் தேசம் மிகவும் பச்சை பசேல் என்று இருக்கிறதான ஒரு தேசம். மந்தைகளை மேய்க்கிறதற்கு மிகவும் சுலபமான ஒரு தேசமாக காணப்படுகிறது. எனவே இவர்கள் மேய்ப்பர்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே பார்வோனும் இவர்கள் அங்கே இருக்கட்டும், அங்கே தங்கி தங்களுடைய வேலைகளை பார்க்கலாம் என்று சொன்னது மாத்திரமல்ல, திறமையானவர்களில் 5 பேருக்கு தன்னுடையதான அரசமைப்பிலே காணப்படுகிறதான மந்தைகளுக்கு தலைவர்களாகவும் இங்கே பார்வோன் அமர்த்துகிறதை பார்க்க முடியும். இது முடிந்ததற்கு அப்புறம் வசனம் 10 பார்க்கும்போது யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதிக்கிறார். இந்த பகுதியில் 2 முறை யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதிக்கிறதை பார்க்க முடியும். பார்வோனை யாக்கோபு ஆசீர்வதித்து அவனுடைய சமூகத்தில் நின்று அவன் புறப்பட்டான். 12, யோசேப்பு தன் தகப்பனையும் தன் சகோதரரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தார் யாவரையும் அவரவர்கள் குடும்பத்திற்கு தக்கதாய் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான். பிரியமானவர்களே, அந்நிய தேசத்திலும் கூட தேவன் தமது ஜனங்களை சிறப்பாக நிலைநிறுத்துகிறதான தேவனாக காணப்படுகிறார். யாக்கோபை விடவும் மிகவும் பெரிதான ஒரு ராஜா இந்த பார்வோனாக காணப்படுகிறார். ஆனால் தேவ பயம், தேவனை ஆராதிக்கிறதான தைரியம், தேவனை உயர்த்துகிறதான அந்த அதிகாரம் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டதான போது பார்வோனுக்கும் எதிராக பேசி பார்வோனையும் ஆசீர்வதிக்கிறதான அளவுக்கு தேவ அபிஷேகம் யாக்கோபை மாற்றினது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த தேவ அபிஷேகம் காணப்படுகிறதான போது எந்த நிலையிலும் எந்த இடங்களிலும் யாருக்கு முன்பதாகவும் நாம் தைரியமாக நின்று அவருடைய வார்த்தைகளை சொல்லுகிறதற்கு அது வழிவகுக்கிறதாக காணப்படுகிறது. தேவனுடன் நடக்கும் ஒருவர் மிக வல்லமையுள்ள ராஜாவையும் ஆசீர்வதிக்க முடியும் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வசனம் 13 26 வரையிலும் பார்க்கும்போது இப்போது இந்த எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் பஞ்சம் மிகவும் கொடிதாக காணப்படுகிறது. யோசேப்பு
எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்தில் உள்ளவர்களிடமிருந்தான பணத்தை எல்லாம் வாங்கி அவர்களுக்கு தானியத்தை எல்லாம் கொடுத்து விட்டான். இப்போது ஜனங்களுக்கு பணத்தை கொடுத்து தானியம் வாங்குற அளவிற்கு அவர்களிடத்தில் எந்த பணமும் இல்லை. ஜனங்கள் இப்போது யோசேப்பை தேடி வருகிறார்கள். எங்களுக்கு இருந்ததான பணமெல்லாம் காலி ஆயிடுச்சு, எங்களால் இனி தானியம் கொள்ள முடியாது, நாங்கள் எங்களுடைய தேசத்திலே அழிந்து போக வேண்டுமோ என்கிறதான கேள்விகளை யாக்கோபிடத்திலே கேட்கிறார்கள். கேட்டு இப்போது எங்களிடத்தில் இருக்கிறது மந்தைகள் மாத்திரமே காணப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். யோசேப்பு சொல்லுகிறார், உங்களிடம் இருக்கிறதான ஆடு மாடு போன்றவைகள் எல்லாம் நீங்கள் கொண்டு வந்து பார்வோனுக்கு கொடுத்து விட்டு நீங்கள் தானியம் வாங்கி செல்லுங்கள். இப்போது எல்லா ஜனங்களும் அப்படி செய்கிறார்கள். ஒரு வருடம் எந்த விதமான பாதிப்பும் அவர்களுக்கு இல்லை. மறு வருடத்தில் இவர்கள் மறுபடியும் வந்து எங்களிடத்தில் இருக்கிறதான மந்தைகளையும் நீங்கள் வாங்கிவிட்டீர்கள், இப்போது ஒன்றுமே இல்லை, எங்களிடத்தில் இருக்கிறது எல்லாமே எங்களுடைய சரீரமும் எங்களுடைய நிலவுமாக தான் காணப்படுகிறது என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார், உங்களுடைய நிலங்களையும் உங்களையும் நீங்கள் பார்வோனுக்கு கொடுங்கள், நாங்கள் உங்களுக்கு வழிவகுக்கிறோம் என்று சொல்லி. இப்போது இவர்களுடைய நிலத்தையும் தங்களுடைய வாழ்க்கையையும் ஒரு அடிமைத்தனமான வாழ்வுக்கு நேராக அவர்கள் எழுதி கொடுக்கிறார்கள். அதற்கு அப்புறமாக யாக்கோபு தேவ ஞானத்து நிமித்தமாக செயல்படுகிறதை பாருங்கள். வசனம் 20, அப்படியே எகிப்தியர் தங்களுக்கு பஞ்சம் மேலிட்டபடியால் அவரவர் தங்கள் தங்கள் வயல் நிலங்களை விற்றார்கள். யோசேப்பு எகிப்து நிலங்கள் யாவையும் பார்வோனுக்காக கொண்டான். இவ்விதமாய் அந்த பூமி பார்வோனுடையதாயிற்று. மேலும் அவன் எகிப்தின் ஒரு எல்லை முதல் மறு எல்லை வரைக்கும் உள்ள ஜனங்களை அந்தந்த பட்டணங்களிலே குடியமர பண்ணினான். வசனம் 23, பின்னும் யோசேப்பு ஜனங்களை நோக்கி, இதோ இன்று உங்களையும் உங்கள் நிலங்களையும் பார்வோனுக்காக வாங்கி கொண்டேன். இதோ உங்களுக்கு கொடுக்கப்படுகிற விதை தானியம் இந்த நிலத்திலே விதையுங்கள். விளைவில் 1/5 பார்வோனுக்கு கொடுக்க வேண்டும். மற்ற 4 பங்கும் வயலுக்கு விதையாகவும் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஆகாரமாகவும் உங்களுடையதாய் இருக்கட்டும் என்றான். இப்போது இதை கேட்ட மாத்திரத்தில் ஜனங்கள் மிகவும் அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். வசனம் 25 சொல்லுகிறார்கள், அப்பொழுது அவர்கள், நீர் எங்கள் பிராணனை காப்பாற்றினீர், எங்கள் ஆண்டவனுடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டும், நாங்கள் பார்வோனுக்கு அடிமைகளாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். பாருங்கள், ஒரு புதிதான ஒரு சட்டத்தை, ஒரு கட்டளையை யோசேப்பு இங்கே பிறப்பிக்கிறார். நீங்கள் வேலை செய்ய வேண்டும், கடினமாக வேலை செய்து 1/5 நீங்கள் பார்வோனுக்கு கொடுக்க வேண்டும். மீதம் இருக்கிறதை உங்களுடைய செலவுகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கைக்கும் அடுத்த வருடத்தினுடையதான விதைக்குமாக நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஜனங்கள் மிகவும் சந்தோஷப்பட்டு அதை ஏற்றுக்கொண்டு இப்பொழுது அப்படியே செய்ய ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் இன்னும் ஒரு பகுதியை பார்க்கும்போது ஆசாரியர்களிடமிருந்து மாத்திரம் யோசேப்பு எந்த நிலங்களையுமே வாங்கவில்லை. வசனம் 22 சொல்லுகிறது பாருங்கள், ஆசாரியருடைய நிலத்தை மாத்திரம் அவன் கொள்ளவில்லை. அது பார்வோனாலே ஆசாரியருக்கு மானியமாக கொடுக்கப்பட்டிருந்தபடினாலும் பார்வோன் அவர்களுக்கு கொடுத்த மானியத்தினாலே அவர்கள் ஜீவனம் பண்ணி வந்ததினாலும் அவர்கள் தங்கள் நிலத்தை விற்கவில்லை என்றார்கள். பிரியமானவர்களே, தேவ ஞானம் அவருடைய பிள்ளைகளோடு காணப்படும் போது மிகவும் தெளிவான முடிவுகளை தைரியமாக எடுத்து எந்த விதமான குறைவுகளும் பஞ்சங்களும் அது அணுகாத படிக்கு சரியான முறையிலே நாம் வழி நடத்த முடியும். விசுவாசம் தற்போதைய சுகத்தை கடந்து எதிர்கால நிறைவேற்றத்தை நோக்குகிறதாக இருக்கிறது. தேவன் மீது நமக்கு விசுவாசம் இருந்து தேவனை நாம் சார்ந்திருக்கும் போது தேவன் என்னுடைய வாழ்க்கையை ஒருபோதும் அவர் சீர்குலைக்க மாட்டார் என்கிறதான உறுதிப்பாடோடு கூட முன்னோக்கி செல்லுகிறதான போது நாம் தைரியத்தோடு ஞானமான முடிவுகளை எடுக்க முடியும். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய உத்தமத்தில் நிலைத்திருக்கிறதான போது தேவன் எந்த இடத்திலே நாம் கடந்து சென்றாலும் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். குறைவுகள் இல்லாமல் நிறைவாக மாற்றுகிற தேவனாக காணப்படுகிறார். அது ஒருவேளை பார்வோனை போல எவ்வளவு பெரியதான ஒரு ஆட்சியாகவோ அமைச்சராகவோ காணப்படலாம். ஆனால் அதன் மத்தியிலும் கர்த்தர் உங்களை பல்லுகி பெருக செய்கிறவராக இருக்கிறார். கோசேன் தேசத்திலே யாக்கோபுடையதான குடும்பத்தை கர்த்தர் பல்லுகி பெருக செய்தவராக காணப்படுகிறார். வசனம் 27 31 வரையிலும் பார்க்கும்போது 17 வருடங்கள் யாக்கோபின் குடும்பம் அந்த இடத்திலே காணப்படுகிறது. தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். தேவன் அவர்களை பெருக செய்திருக்கிறார். ஒரு நாள் யாக்கோபு யோசேப்பை அழைத்து, நான் மரணத்தை நெருங்கிவிட்டேன், என்னை நீங்கள் அடக்கம் பண்ணுகிறது எங்கே என்று சொன்னால்
தேவனுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான இடத்திலே அடக்கம் பண்ண வேண்டும், இந்த எகிப்து தேசத்திலே அல்ல என்று சொல்லி எனக்கு நீ ஒரு ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசேப்பிடத்திலே கேட்கிறார். யோசேப்பு அந்த ஒப்பந்தத்திற்கு சரி என்று சொல்லுகிறார். அதை கேட்ட மாத்திரத்திலே யாக்கோபு சாய்ந்து தேவனை தொழுது கொள்ளுகிறவராக காணப்படுகிறார். பிரியமானவர்களே, நாம் தேவன் மீது வைத்திருக்கிறதான விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டதான கடினமான இடத்திலும் நாம் அவருடைய தயவை புரிந்து கொள்ளுகிறதற்கும் உணர்கிறதற்கும் வழிவகுக்கிறதாக இருக்கும். ஆனால் எல்லா நிலைகளிலும் ஒரு நேர்மையான அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். எனவே நம்முடைய கண்களை பரலோகத்தின் மீது நாம் சாய்க்க வேண்டியது அவசியம். ஆதியாகமம் 46:47 தேவன் யாக்கோபுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் பாதுகாப்பை கொடுக்கிறார், பராமரிப்பை கொடுக்கிறார், தேவைகள் எல்லாம் அவர் சந்திக்கிறார், பலுகி பெருக செய்கிறவராக இருக்கிறார், இடத்தை கொடுக்கிறார். எந்த நிலையிலும் குறைவில்லாத படிக்கு தேவன் வழிநடத்தி வந்தவராக இருக்கிறார். இன்றைக்கு நாமும் அவருடைய சத்தத்தை கேட்டு நடப்போமே ஆகில் அவர் நம்முடைய குறைவுகளை மாற்றி நிறைவாக மாற்றுகின்ற தேவனாக காணப்படுகிறார். நம்முடைய கண்களை மூடுவோமா? கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே உம்முடைய பிரசன்னம் வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நிறைவு வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே எல்லா குறைவுகளையும் நீர் மாற்ற வேண்டும். நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட அப்பா, நீ எங்களோடு கற்றுக் கொடுத்ததான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா நிலைகளிலும் உம்மை சார்ந்து உம்மை ஆராதித்து உமக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக நாங்கள் காணப்பட உதவி செய்வீராக. இணைந்து கொண்டதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவ பிரசனம் ஒவ்வொருவரும் கூட இருக்கட்டும். அப்பா ஆண்டவரே, ஜெபத்தை கடவுளை நன்றி செலுத்துகின்றோம். அற்புதங்களை செய்திருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ பிரசன்னம், தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன்.